இப்ப நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஆணா இருக்கட்டும் இல்ல பெண்ணா இருக்கட்டும் திருமணமே கை கூடலன்னு சொல்லிட்டு எவ்வளவு வருத்தப்பட்டு என்கிட்ட நிறைய பேர் சொல்லியிருந்தா இருக்கீங்க. ஸோ அதுக்கெல்லாம் ஒரு சிறப்பான தீர்வு உண்டுங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா பௌர்ணமி தினங்கள்ல உங்க குலதெய்வ கோயிலுக்கு போங்க. ஆண் தெய்வமா இருக்கட்டும் இல்ல பெண் தெய்வமா இருக்கட்டும், ஏதோ ஒரு தெய்வம் அங்க என்ன தெய்வம் இருக்கோ அந்த சுவாமிக்கு வாழைப்பழம், வெத்தலை பாக்கு, தேங்காய், ஆண் தெய்வமா இருந்தா வேஷ்டி துண்டு, பெண் தெய்வமா இருந்தா புடவை ஜாக்கெட். முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்க நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. என் பொண்ணுக்கோ இல்லை என் பையனுக்கோ நல்லபடியா திருமணம் ஆன பிறகு உனக்கு நான் மாங்கல்யம் வாங்கி சாத்துறேன் அப்படின்னு வேண்டிக்கோங்க. அந்த மாங்கல்யம் தங்கமா இருக்கலாம், வெள்ளியா இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு மஞ்சள் கயிறு கூட இருக்கலாம். நல்லா வேண்டிக்கோங்க. ஆண் தெய்வமா இருந்தா அவங்களுக்கு மனைவிமார்கள் 2 பேர் இருப்பாங்க, இல்லைன்னா ஏதோ ஒரு மனைவிமார்கள் இருப்பாங்க. அந்த சுவாமிக்கு நீங்க மாங்கல்யம் வாங்கி சாத்துங்க. இல்ல பெண் தெய்வமா இருந்தாலும் அதுக்கு நீங்க மாங்கல்யம் வாங்கி சாப்பிடலாம். கண்டிப்பா விரைவில் உங்க பசங்களுக்கு கண்டிப்பா திருமணம் ஆயிடுங்க. அதுக்கப்புறமா நீங்க உங்க வேண்டுதலை உங்க குலதெய்வத்துக்கு போய் நீங்க செஞ்சுக்கணும்.